ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயங்கள் பத்தி பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான நாச்சி செல்வராஜ் இணைந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். என்னங்க அதிமுகல இருந்து 25 எம்எல்ஏ வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே பரபரப்பா இருக்கு. திருமாவளவன் ஒரு பக்கம் பேசுறாரு, செங்கோட்டையன் ஒரு பக்கம் பேசுறாரு. என்னதான் நடக்குது? அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் விளக்க பொது கூட்டத்தினுடைய எல்லா பக்கம் போய் சனி ஞாயிறு எல்லா மந்திரிகளாகட்டும் எம்எல்ஏகளாகட்டும் அவங்கவுங்க சொந்த ஊரில் போய் பேசிட்டு இருக்காங்க. இதற்கிடையே இவரும் தன்னோட சொந்த ஊர் கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையனுக்கு இவர் அங்கே போய்க்கிறாரு. அங்கே பக்கத்து ஊர் தானே, எல்லாமே அதிமுகவோட கோட்டை இங்கே இருப்பாங்க அது சுற்றியுமே. அதுக்கு பக்கத்து ஊர் தான் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவரோட ஊர். இந்த சைடு வந்தீங்கன்னா தங்கமணியோட ஊர் எல்லாம் பக்கத்துல தான் இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில் அங்கே பேசினா கரெக்டாக போயிரு அப்படிங்கிறதுக்காக செங்கோட்டையன் பேசுகிறாரு. அதாவது ஏற்கனவே 6 பேர் தமிழ்நாட்டில் எங்கே போய் செங்கோட்டையன் பேசினாலும் கேட்பாங்க. ஆமாம் கேட்பாங்க. இவரு சனி ஞாயிறு ஆச்சுல, அங்கே போய் கொஞ்சம் போனால் கொஞ்சம் சூடாயிருவார். அங்கே சொந்த ஊரில் ஆச்சுல, என்னை அதே தொகுதியில் செங்கோட்டையா நீ பாரு என்ன ஆக போறீங்க குமுறுனார்ல, அதெல்லாம் இருக்கு. சொந்த ஊர்ல பேசினா தானே அது கொஞ்சம் ஃபயரா இருக்கு. அதன் அடிப்படையில செங்கோட்டையன் பேசுறாரு. அதாவது ஏற்கனவே 10 பேர் தூக்கிட்ட, இன்னொரு 10 பேர் தூக்குவான், மொத்தம் 25 பேர்த்து கொண்டு வந்துருவோம். 25 கொண்டு அங்க ஒண்ணுமே இருக்காது அப்படின்ட்டு அதை எடப்பாடி கே பழனிசாமி. இதுக்கு பேரு குதிரை பேரம் இல்லையா? குதிரை பேரம் தான் கிடையாது. அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா தங்கள் புனிதராகவும் தங்களை இதெல்லாம் ஈடுபட மாட்டோம், சூதாட்டம்னா என்னன்னு தெரியாது. கூப்பிடுறான் வருவீங்களா நீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எதுவும் கேட்கணும், நீங்க என்கிட்ட வான்னு சொன்னா ஆதாயம் எல்லாம் வரல. அந்த ஆதாயத்தின் பெயர் என்ன? இல்ல மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் ஒருத்தர் இருக்காரு. அவரு ஒரே எம்எல்ஏ தான் இவரு டிடிவி தினகரனுக்கு. அந்த ஒரு எம்எல்ஏக்கு ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்றாரு, பேரம் பேசி அனுப்புறாரு. நமக்கு தகவல் சொல்றேன், 50 கோடி ரூபாய்ன்னு பேரம் பேசி அனுப்புறாங்க. அதுக்கு அந்த மூத்த பத்திரிகையாளர், ஆமா தகவல், மூத்த பத்திரிகையாளருக்கு கமிஷன் எவ்வளவு தெரியுமா? 2 கோடி ரூபா. ஆமாங்க, வாழ்க்கை சம்பாதிச்சா மூத்த பத்திரிகையாளருக்கு 2 வரும். நமக்கு தகவல் வருது, என்ன செய்யறது, காதல பொத்திக்கவே வேண்டியது சொல்றோம். ஸோ இன்னைக்கு ஆதாயம் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்களா? அப்போ ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 50 கோடி தருவாங்களா மாட்டாங்களா? அப்போ அதனால போவாங்களா மாட்டாங்களா? ஸோ அதனாலதான் 5 வருஷம் குதிரை பேரம் இல்லையா? இது குதிரை பேரம் இல்லையா? அதான் தவைக்க இது ஏத்துக்கவே மாட்டேங்குது. இது குதிரை பேரம் கிடையாது, சோபா அரசியல். புஷ்பராஜ், ஆமா புஷ்பராஜோட அரசியல். அப்புறம் திருப்பி இந்த சிக்னேச்சர் வருமா? ஆமா வரும். பெர்மிஷன். ஆனா இந்த டைம் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மின்னு சொல்றேன். ஏன்னா கோர்ட்டு இது பயங்கரமா கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோர்ட்டு அதை சம்பந்தமா ஒரு முடிவெடுத்துட்டாங்க. இடைத்தேர்தல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இடைத்தேர்தல் பத்தி பேசக்கூடாதுன்னு இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஸ்ல ஏற்கனவே எடப்பாடி கே பழனிசாமி அண்ட் அதிமுக சார்பால ஒரு கேஸ் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களை கொறடா மீறி இவங்கெல்லாம் போய் கட்சி மாதிரி பேசிட்டு இருக்காங்க, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறை சார்பா நடவடிக்கை எடுக்கணும்னு போட்டுக்கிறாங்க. ஒண்ணு கட்சி சார்பா அடுத்து இவர் எடுப்பார் நடவடிக்கை, 3வது சபாநாயகர் ஒரு நடவடிக்கை எடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகள் நிறைய இருக்கு. அப்போ கோர்ட்டு இது நிலுவையில் இருக்கிறதுனால இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க 8ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர். இதில் ஒன்று கரெக்டாக பார்க்கணும், என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் சட்டமன்ற கூட்டத்தோட நடக்குது. அப்போ இது ஏதோ நடக்குது அப்படிங்கிறது ஒரு பத்திரிகையாளரை நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அப்போது செப்டம்பர் 8ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தோட கடைசி நாள். அப்போ செப்டம்பர் 8ஆம் தேதி நீதிமன்றம் ஏதோ டிக்ளேர் பண்ணுது. ஸோ இது ஏதோ லிங்க் ஆகுது. பிரேக்கிங் நியூஸ் ஒன்று கொடுக்கலாம். ஆமாம், 24/7 இதே கொடுத்துருந்தீங்கன்னா என்ன? அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க சொல்லிடுவாங்கல்ல, என்னன்னு சொல்லுவாங்க, நீதிமன்றம் இதுக்கு தடை நீக்கிட்டோம்னா அன்னைக்கே தேர்தல் ஆணையம் இல்ல இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்பெல் பண்ணிருக்க மாட்டாரா? பண்ணுவார். இன்னைக்கு டிக்ளேர் பண்ணோன்னா அது பண்ணியிருப்பாரு. அதான் 8ஆம் தேதி செப்டம்பர் 8ஆம் தேதி முக்கியமான நாள், இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு வாய்ப்பு வரலாம். அல்லது இப்போ ஏன்னா இந்த நிலையில அமித்ஷா வரும்பொழுதும் இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல எடப்பாடி பழனிசாமிக்கு. இதுவும் ஏதோ ஒரு விஷயத்த காட்டுது இல்ல? நிச்சயமா காட்டு. முதல்வர் விஜய் இணக்கமா இருக்காரு, ஏதோ ஒரு கிஃப்ட் பேக்ல கொடுக்குறாரு, சிரிச்சு பேசுறாரு, வாங்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவோட நட்புல விரிசல் இருக்குன்னு பாக்கலாமா?
அதாவது என்னைக்குமே டெல்லிக்காரங்களுக்கு வந்து ஓடுற குதிரைக்கு மேலே தான் பிடிக்கும், உங்களுக்கு ஜெயிக்கிற குதிரை தான் பிடிக்கும், அவங்க மேலே தான் பந்தயம் கட்டுவாங்க. அப்படிங்கிற ஒரு ரீதியில் தான் நம்ம அரசியலும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ ஓடுற குதிரை யாரு? விஜய். இப்போ வந்து அவர் சிஎம் விஜய் தான். இப்போ அவங்க கூட தான் அவங்க வந்து ஐக்கியமே போகிறாங்க. இவர் வந்து கூட்டணியில் அவங்களுக்கு வந்து திராவிட கட்சிகளை யாரை ஒழிச்சாலும் பாஜகவிற்கு சந்தோஷம். ஆமா, ஒரு மாநிலத்தை குட்டிச்சவர் ஆகணும். ஆக மொத்தத்துல வந்து திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கறதான் ஆசை, அவளோட ஆசை. ஆமா, ஏற்கனவே என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ கலைஞர் இருக்கிற போது, உயிரோடு இருக்கிற போது, எவனாவது ஒருத்தர் திராவிட கட்சின்னு ஆரம்பிச்சான்னு அவனுக்கு சந்தோஷம், கூப்பிட்டு உடனே ஹலோ அப்படிம்பாரு. அப்படிதான் வந்து விஜயகாந்துக்கு 2006 கட்சி ஆரம்பிக்கிற போது விஜய் அப்படின்னாரு. சொல்லுங்க ஐயா அப்படிங்கிற போது, எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டு, உங்க கட்சி பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகங்கிறாரு. யோ, எனக்கு அது பிடிச்சதுலயே திராவிடம் தான் ஐயா, சூப்பர் ஐயா அப்படிங்கிறாரு, வாசிக்கிறாரு விஜயகாந்த். ஓ, அப்போ திராவிடம்னா என்னன்னே தெரியாம விஜயகாந்தை தூக்கி வச்சுட்டாரு. அப்போ தேசிய முற்போக்கு திராவிடர் கழகங்கிற, அப்ப நீ திராவிடம்னு கட்சி எவன் ஆரம்பிச்சாலும் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்ட்டு ஒரு கட்டம் இருந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி வந்த கட்சிகள் எல்லாமே திராவிடத்தை ஒமிட் பண்ணாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுமா? டிடிவி தினகரன் கட்சி பேர் என்ன? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அது வந்து திராவிடம் இருக்கா? இல்லை. அப்ப விஜய் அடுத்தது கட்சி ஆரம்பிக்கிறாரு, அந்த கட்சி பேர் என்ன? தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம். அங்க திராவிடம் வந்திருக்கா? இல்ல, வரல. திராவிடம் அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் கொண்டாந்துருக்கா. அப்போ வந்து விஜயோட அரசியல் வந்து எங்க நிக்குது? இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அங்க டெல்லிக்காரன் வந்து அதை யோசிக்கிறான். இதே திராவிடம் இல்லை, நீ போய் இப்படி கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பால் ஊட்டி தேன் ஊட்டி வந்து அதை வளர்க்குறான், விஜயை வளர்க்குறான், கட்சியை அரசியலை கொண்டு வர்றான். 2 வருஷம் எல்கேஜி யூகேஜி கூட படிக்காம பாஸ் பண்ணி விடுறான் அப்படிங்கிறதான் அவங்களோட திட்டம். இப்போ வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி, விஜய் யாராவது திட்டுறாங்களா? உனக்கு வந்து டெல்லி சப்போர்ட் இருக்குன்னு ஓப்பனா சொல்றாங்களா? எதையுமே சொல்றது இல்லை. ஆனா கூட சொல்றது இல்லை. வெளியே சொன்னா உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்க கூடாது, எனக்கு டெல்லி சப்போர்ட்டுங்கிற விஷயத்த நீ பேசாத, அப்படி நீ பேசினீங்கன்னா உனக்கு நான் செக் வைப்பேன் அப்படிங்கிறத இப்போ 2 பேர்த்தையும் அடக்கி ஆளுட்டு இருக்காரு விஜய். ஸோ வந்து இப்போ விஜயனோட காய் நகர்வுகள் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு. இவருக்கு எப்படியோ வந்து இப்போ 107 நிற்கிறோம். நமக்கு வந்து ஏற்கனவே இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி நேற்று பேசிட்டு இருக்காங்க, நான் வாபஸ் வாங்க சண்முகம் சொல்லிட்டே இருக்கிறாரு. சண்முகத்தின் யார் டியூன் பண்ணி விட்டாங்கன்னு தெரியல. அவர் நேற்று முந்தா நாள்லேருந்து நான் தாவேகாவுக்கு என்னோட ஆட்சி, என்னோட ஆதரவுல தான் வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்கு, நான் வந்து வாபஸ் வாங்க போறேன், பார்த்துக்கலாமா அப்படின்ட்டு. அப்போ இந்த எரிச்சல்ல வந்து செங்கோட்டையனுக்கு என்ன பண்ணுது, என்னடா இந்த 2 ரூபா கட்சியெல்லாம் வந்து 2 சீட்டை வச்சுட்டு நம்மளே வந்து இன்னும் டார்ச்சர் பண்றாங்களே, பின்னாடி இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையே, அங்க இந்த கொசு தொல்லை தாங்க முடியல நாராயணங்கிற கேஸ் தான். அப்போ வந்து என்ன சொல்றாங்க, செங்கோட்டையை வந்து சரி இந்த பிரச்சனையே வேணாண்டா, ஒரு 10 பேர் தூக்கிறேன்டா, இப்போ மறுபடியும் ஒரு 10 பேர் அப்படிங்கிற போது அந்த உஷ்ணத்துலதான் வந்து அப்படி சொல்றாரு. ஸோ 25 பேர்த்த நான் கொண்டு வந்துட்டோம்னா, அப்போ வந்து இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிற அமித்ஷாவோ இல்லை மோடியோ எதுவுமே பேசுறது இல்லை. இப்போ நீங்கள் கேட்டீங்களா, எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, என்னதான் நடக்குது அப்படிங்கிறது. அதுதான் நடக்குது. 25 பேர்த்த நம்ம எப்படியோ கொண்டு வந்துடணும். இந்த இடைத்தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி 6 தொகுதிங்கிறத வந்து ஒரு 10 தொகுதி 20 தொகுதி சேர்த்து கொண்டு வந்துட்டோம்னா அவன் எப்படியோ அதை அடித்து 117 மெஜாரிட்டி பண்ணிடணும். ஏன்னா காங்கிரஸ் நம்ப முடியாது, திருமாவளவனும் நம்ப முடியாது, கூட இருக்கிற முஸ்லீம் லீக்கும் நம்ப முடியாது. அதனால் நம்மளுக்குன்னு ஒரு கட்சிக்கு வேணும் மெஜாரிட்டிக்கு, அதுக்குண்டான வேலை செய்வோம், அதுக்குண்டான குதிரை பேரை நடத்துவோம், அதுக்குண்டான காசு ரெடி பண்ணிக்கோங்க, அதுக்குண்டான வேலை செய்யுங்க அப்படிங்கிறத இப்போ வந்து அதுக்கு அஜெண்டா தான் வந்து அதுக்கு தூதுவரை தான் அதுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு கேடயம் தான் செங்கோட்டையன். செங்கோட்டையன் எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஏன்னா செங்கோட்டன் தான் அதுக்கு ஐக்கான். யார் பேசினாலும் பேரம் பேசினாலும் அங்கே போயிருங்க, செங்கோட்டையன்கிட்ட போய் பேசிட்டு வந்துருங்க, பேசிட்டு வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி கொளுத்தி போறதே வேலையா? 25 பேர் வராங்கன்னு இப்போ எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தை கெடுக்கணுன்றது அஜெண்டா. அவர் தெளிவாக்குறாரு. ஏற்கனவே கொறடாவில் கொடுத்த நிலுவையில் இருக்கு விசாரணை, கேஸ்லயும் வந்து நிலுவையில் இருக்கு. இப்போ வந்து கொறடா என்ன சொல்றாங்களோ, அதிமுக கொறடா என்ன சொல்றாங்களோ அது மட்டும்தான் கேட்கும் நீதிமன்றம். ஸோ வந்து இதில் வந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. இப்போ இது ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா வேலுமணி உள்பட எல்லா பதவியும் போகும். வேல்மணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் ஏற்கனவே ஓடிட்டாரு, அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறனால அதிமுகவை சட்ட ரீதியாக வந்து ஒன்றும் செய்ய முடியாது. மற்றபடி காசு கொடுத்து வேணா வாங்கி நீங்கள் என்ன வேணா பண்ணலாம், ராஜினாமா பண்ண வைக்கலாம். மற்றபடி சட்ட ரீதியாக அதிமுக பக்கம் தான் நிற்கும் நீதித்துறை. இப்போ 2 நாளாக வந்து நம்ம ஷார்ட்ஸ் செய்திகள் தான் இப்போ வந்துட்டு இருக்குது.
இந்த காக்ரோச் அபிஜித் தமிழ்நாட்டுல கான்சென்ட்ரேட் பண்ண போறாரு. மாணவர்கள் கணக்கெடுக்கிறத பார்க்க வேணாம், விஜய் எப்படி கணக்கெடுப்பாரு, முதல்வர் விஜய் இதெல்லாம் வந்து யார் யார் எதுல இருக்காங்கன்னு கணக்கெடுத்துனேன். இப்போ இவர் வந்து என்ன பண்ற போறாரு, ஆனா அதுக்கேற்ற மாதிரி கீழே போறாங்க. யாருடன் வேணாலும் மோது, விஜயுடன் மோதாது, காக்ரோச்சை 800 தாண்டும் போதே கசக்கிடுவோம் அப்படின்றாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மேல இருந்த இமேஜோட ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் அவர் வேலைக்கு ஆவாருன்னு நினைக்கிறீங்களா காக்ரோச்சு? அதாவது டெல்லியில வடக்கு வந்து செய்யற ஒவ்வொரு அரசியல் வேற, இங்க இருக்கிற அரசியல் வேற. தென்முனை அரசியல் வேற, வடமுனை அரசியல் வேற. வடமுனை அரசியல் இருந்துட்டு ஏற்கனவே நிறைய கட்சிகள் உருவாகி அங்கே அப்போ இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உள்பட அவங்கெல்லாம் வந்து பல டைம் இங்கே வந்து கூட்டம் போட்டு அவங்களுக்கு ஒரு ஆதரவெல்லாம் இருந்துச்சு. மொரார்ஜி தேசாய் ஆகட்டும், இந்திரா காந்தி ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அரவணைப்பு இருந்துச்சு. மக்கள் இங்கேயும் பிரதிநிதி இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து கரப்பாம்பூச்சிகளுக்கு வந்து இங்கே பெருசாக ஒன்றும் இல்லையே. அப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் யாரும் ஒன்றும் இல்லையே. இப்போ வந்து ஒரு ஆழி பேரலையாக வந்து அரசியலில் மேலே ஓங்கி நிற்கிறது வந்து விஜய். இந்த நேரத்தில் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்க ஒரு ஆளுகிட்ட வந்து சாதாரணமான கோக்கரேஜில் வந்து காலையே நசுக்கி பஜ்ஜியை நசுக்கி அப்படியே தூக்கி போட்டு வடை போச்சு. அபிஜித்தோட பேசுற இதெல்லாம் வந்துட்டு என்னமோ வந்து ஏங்க தமிழ்நாடு அப்படி கிடையாதுங்க. இல்ல ஏற்கனவே வந்து அபிஜித்தை வந்து வர்றவங்க போறவங்கள ஏத்துப்பாங்க. நீ பாட்டு மிரட்டிட்டு வரேன்னா என்னது இது? அதெல்லாம் எடுபடாது. அது இன்னைக்கு வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து விஜய் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அவங்க உருவாக்கி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு காணொலி கூட அவனுக்கு காலையில வந்துச்சு. செய்யாத ஒன்ன செஞ்ச மாதிரி மூளை செலவு பண்ணி, செய்யாத ஒன்ன செஞ்ச மாதிரி மூளை செலவு பண்ணி, அடுத்தது பிஎம்ஏ வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே வந்து விஜய் தாங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. கடந்த கால அரசியல் நிகழ்வுகளே மறக்கடிச்சிட்டாங்க. இப்போ சென்ற முறை நான் ஒளிப்பதிவு ஆகிற போது சில விஷயங்கள் சொன்னேன். விஜய்ன்னு சொல்லிட்டு விஜய் தளபதிங்கிறது இதெல்லாம் வந்து அவங்க செட்டப். யார் செட்டப்? விஜயோட செட்டப். அப்ப காங்கிரஸுக்கு பிம்பிளிக்கு பிள்ளாக்கி தான். இப்போ அதை அவங்க உணர்ந்துட்டாங்க. நான் அதுதான் சொல்றேன். மாணிக் தாக்கூர் இன்னைக்கு பயந்துட்டாப்ல. அவர் பயந்துட்டு, ஆனா வந்து அவர் அன்ஃபிட்டு. தலைவருக்கு உண்டான ஒரு மேனரிசமோ இல்லை பேச்சோ செயலோ எதுவுமே இல்லை. அவர் வந்து நிறைய கற்றுக்கணும். மாணிக் தாக்கூருக்கு ஒரு காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு 100 ஆண்டு காலம் கடந்த ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு வந்து ஒரு தலைமை போட்டிருக்கிற ஒரு மாணிக் தாக்கூர் எதை பேசணுங்கிறது தெரியா இந்த கத்திரிக்காய் வியாபாரி மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அவரை தன்னை வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ரெண்டாவது வந்து இப்போ பிளாக்கிங்கிற மாதிரி ஆகி போகுங்கிற தலைவராக என்ன பிடிக்கிட்டு இருக்கியான்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? உன்னை போட்டு அதுக்காக போட்டு விடுறாங்க அப்படின்ட்டு அவங்க கூட சேர்ந்துட்டு இப்ப பேசுற நிலைமையில இல்ல. ஆமா, இன்னைக்கு வந்து அவங்க சட்டமன்றத்துல பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு தானே உட்காந்துருக்காங்க. ஆமா, இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் அவங்க பேசாத மாதிரி அவங்க பேசுறாங்க. இன்னைக்கு படம் போடுறான் சண்முகத்தை படம் போடுறான், திருமாவளவன் படம் போடுறான், அந்த முஸ்லீம் லீக் படம் போடுறான், அப்புறம் வந்து இவரையும் படம் போட்டு நாங்களாம் ஏன் அங்க சேர்ந்தோம் அப்படின்ட்டு பயமா இருக்குது. எங்களுக்கெல்லாம் கறி பூசி உட்கார வச்சு. ராகுல் காந்தியோட ஸ்டெடி மைண்ட் செட் இல்லாதனாலதான் இந்த நிலைமை. எங்கேயுமே ஒவ்வொரு ஸ்டேட்லயும் போய் சொதப்பி தான் எல்லாமே நினைச்சு கடைசி வரைக்கும் கனவை இப்ப கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ சோன் பப்டி வியாபாரியா ஆகிட்டாரு அவரு. அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எங்கோ ஒரு கை சின்னத்துக்காட்டினா ஒரு 10 சீட்டு கிடைக்கும், 15 சீட்டு கிடைக்கும், அதில் ஜெயிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் காங்கிரஸ் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில தாவேகா வந்து ஒரு 25 எம்எல்ஏ மீட்கிறது வந்து ஒரு காணல் நீராக தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன ஆகும்னா. இப்போ போலீஸ் ஸ்டோரி, அதாவது நேற்று வந்து அந்த ஜாஃபர் சாதிக்கை பற்றி பேசியிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் அடங்காம இந்த கான்ஸ்டபிள் லெவலில் ஷார்ட்ஸு ரீல்ஸ் போட்டு ரீல்ஸ் பைத்தியமாகவே ஆயிட்டானுங்க. எல்லாம் ரீல்ஸு கேட்டால் நாங்கள் வேலை சார், நேற்று ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன், நாங்கள் வெயில நிற்கிறோம், அதில் நிற்கிறோம், இது நிற்கிறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இப்போ ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் அப்படின்ட்டு. இதில் வெஸ்ட் ஜோன் வந்து போதை ஒழிப்புல கலக்கிருக்காங்களாங்க. அங்க ஒரு டிஎஸ்பி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், சரி என்ன எவ்வளவுதான் பிடிச்சிருக்கீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் 346 கிலோ பிடிச்சிருக்காங்க. 1,73,00,000 அமௌண்ட் ரவுண்டா. ஓகே, அதோட வேல்யூ. அடுத்தது வந்து மற்ற விஷயங்கள்லாம் சேர்த்து ஒரு 10 லட்சத்துக்கு இந்த ட்ரக்ஸ் மெடிசன் ஐட்டம்லாம் பேர்லாம் வேண்டாம், அது ஒரு 10,40,000, மொத்தம் 1,90,00,000, 2 கோடி ரூபாய்க்கு பிடிச்சிருக்காங்க. பெரிய விஷயமாச்சா? பெரிய விஷயம். ரெக்கார்டு வந்து ஒரு வெஸ்ட் ஜோன்ல அது யார் ஐஜி, அவங்க ரம்யா பாரதின்னு ஒருத்தங்க இருக்காங்க.
அவங்க தான் சென்னையில இருந்தாங்க. கோவை வெஸ்ட் ஜோன் ஐஜி வந்து அவங்ககிட்ட பேசினா கோவையில் ஆரம்பிச்சு சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி வரைக்கும் போகும். அது வரைக்கும் போகும். பெரிய இருக்கிறதுலே பெருசுங்க 8 SP இருக்காங்க அதுக்கு. ஆமாம் 8 மாவட்டம். அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டேன். இல்லை இது நியூஸ்லாம் வேண்டாம் சூடு, இது பார்த்துங்கன்னு. அவங்க கீழே இருக்க அடுத்தடுத்த SP 2-3 பேர்கிட்ட பேசினேன். பேசும்போது முதல்ல அவங்க என்ன சொன்னா, பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க, ஓகேவா? அந்த பெட்டிஷனை எங்கேயாவது தாண்டி அடுத்தது டிஜிபி, ஏன்னா டிஜிபி ஆஃபீஸில் வாரம் வந்து டிஜிபி வந்து குறை கேட்கிறாரு. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடக்காததை மீறி போய் அங்கே கொடுப்பாங்க. அங்கேருந்து திருப்பி இங்கே தான் வரும். மண்டலாதிகாரி தான். ஸோ அந்த வேலை எதிர்கொண்டது. இன்னொன்று சிவில் டிஸ்பியூட் வரும்போது அது கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண. சிவில் டிஸ்பியூட்ல தான் பணம் கொட்டும். பணம் எக்கச்சக்கமாக கொட்டும். அந்த இதில் எதுவும் பண்ணிடாதீங்க. லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு எல்லா டிஎஸ்பியும் கூப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வார்ன் பண்ணியிருக்கிறாங்களாம். வார்ன் பண்ணீங்கன்னா ஆக்ஷன் எடுப்போன்னு இது வரைக்கும் 10 பேரை தூக்கியிருக்காங்களாங்க. லஞ்ச மேட்டர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி துறை ரீதியான ஆக்ஷன் எடுத்திருக்காங்களாம். எடுத்துட்டு இன்னொன்று முக்கியமா செல்ஃப் டிசிப்ளின் வேணுன்றாங்க. இந்த ஜாஃபர் சித்திக் மேட்டர் தான் இந்த ரீல்ஸ் போடுற. ஏன்னா நேற்று பேசணும்ல, அது அந்த ரீல்ஸ் போடுறது அவங்க யாருக்கோ பிராக்கெட் போடுறதுக்கு தாங்க. அதுல வந்து சொல்லுவாங்க, சார் உங்க சட்டம் நல்லா இருக்குது சார், உங்க சிரிப்பு அழகா இருக்குது சார். ஒரு பெண் அதிகாரி சொன்னாங்க. இது இவங்க சொல்ல, ஒரு பெண் அதிகாரி சொன்னாங்க, இவங்க போடுறதே இதனால போட்டு யாராவது டிராப்ல போய் ஹனி டிராப்ல போய் மாட்டிக்க வேண்டியது. ஏற்கனவே இது மாதிரி 2-3 அதிகாரிகள் மாட்டி பல விஷயங்கள் அங்கேயே உட்காந்துருக்காங்க. அதாவது ப்ரமோஷனும் வராதுங்க. கண்டிப்பா கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும். முக்கியமா குற்ற பின்னணி கொண்டவர்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கூடாது. அதோட முக்கியமான சொல்லியிருக்காங்களாங்க, எங்கேயும் போய் ஓசி சாப்பாடு கேட்காதீங்கன்னு இருக்காங்களா. ஓசி சாப்பாடு கேட்கறது, இந்த பெட்ரோல் வண்டி எடுத்துட்டு போய் பிச்சை எடுக்கிறது, ஏன்னா அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நீங்க சொன்னீங்களா தேங்காய் மேட்ரு, தேங்காய் மேட்ரு இன்னும் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒருத்தன் போன் பண்ணி திட்டிட்டு இருக்கான். பரவாயில்ல திட்டு, நீ இது போன்ற விஷயங்கள். அதே மாதிரி நம்ம கமிஷனர் அமல்ராஜ் வந்து இந்த ட்ரெஷரிக்கு பணம் கட்டாம ஒரு 8 ஸ்டேஷன்ல வச்சிருந்தான்னு சொன்னால, இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் அது கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல உடனே கட்ட சொல்லிட்டு கட்டிட்டாங்களாங்க. இட்ஸ் ரியலி வெல்கம் நோட்டு. அதாவது உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு சொன்னீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்னங்க, நிச்சயமா உங்களுடைய சப்போர்ட் இருக்கதான் எங்களுக்கு மேன்மேலும் செய்வதற்கான ஒரு உந்துதலா இருக்கும். மீண்டும் உங்களை வந்து இன்னொரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.